புடிக்கிட்டு போய் வாயில விழுந்துருச்சு. என்ன சொல்றான்? என்ன வர வர அத்தாச்சிக்கு வாய்க்கு வந்து எட்டி பாக்குறீங்க? அது வெயிலுக்கு வந்த வேணம் கட்டியா இல்ல பனிக்கு வந்த பனி கட்டியா உனக்கு தெரியுமா? அடியே 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 இவளே அடி சோப்பு சுந்தரி சோப்பு சுந்தரி சோப்பு சுந்தரியே சிவந்த சிவந்த வெத்தல போட்ட மனசர்களே சோப்பு சுந்தரி சோப்பு சுந்தரி ஒல்லி குச்சி உடம்பு அது ஒரு நேரடி. அதெல்லாம் முன்னாடி இப்ப இல்ல. இப்ப வந்து ஏறி அடியே அடியே நல்லா இருக்கியா? சரி என்ன நீ நானும் சேராம சேர்ந்து ஆமா கூடாம போயிருக்கோம். பாடி ஒண்ணுக்கு இருக்க போயிட்டு எனக்கு வரல. என் கல்லடப்பா வந்து எடுத்துட்டு போ. ஏய் எங்கடி இருக்கு? இப்ப குண்டுருவே அதெல்லாம் இல்லடி. நீ வந்து நானும் வந்துட்டு அம்மா வர மாதிரி இருக்க கூட்டிட்டு காட்டு காவலி போலாம். ஒரு பொண்ணுடைய மனசு பொண்ணுக்கு தான் தெரியும். சரி என் மனசுல என்ன என்ன இருக்கு உன் மனசுல? என் மனசுல என்ன உனக்கு தெரியுமா? என்னடி இருக்கிறதுக்கு வாய்க்கு போயிரும் போல இருக்கு. பக்கத்துல வந்துடாத பம்பளை டானி புடுங்க மாதிரி. அதான் இந்த பக்கம் நட்டுக்கு நிக்குதே வேற. என் நெஞ்சுக்குள்ள என்ன அதுன்னு சொன்னா தெரியுமா? அது பழைய துணியும் பஞ்சும் தானே சொன்னால் புரியுமா? தேன் கிண்ணம் தேஞ்சு போச்சு கொன்னுருவேன். கூந்தல் கருப்பு ஓ குண்டியும் கருப்பு. எப்படி பார்த்த? அப்ப காட்டு. இல்ல பெட்டிக்கார வந்து லைட்டா திருப்பு. முகரை ஆகாய தாமரை அந்த பயலுக்கு அடியில் தொங்குதே. உனக்கு மட்டும் என்ன ஒண்ணுது? எனக்கு நீ பாத்தீங்களா? ஐயோ அம்மா அம்மா இங்கே வா வா ஆசை மொத்தம் தா. சந்தையில ஆட்டு மாட்டை வச்சுட்டு பாருங்க. என்னோட இதை பார்த்துட்டு அடிக்கிறேன்.
உயிரை கொடுத்து இப்படி எல்லாரும் உயிரை எடுக்க தெரிஞ்ச ஏய் அறிவு கணக்கு பொம்பளை பிள்ளை நீ நல்லா இருமா பொம்பளை பிள்ளை நீ நல்லா இருமா நீ என்ன பொம்பளை கண்டாவி மூடி தொலை உங்களுக்கு என்ன வேணும்? உயிர் தோழி நான் என்ன மயில் தோழியா? ஏய் என்னைய மட்டும் அந்த எடுத்து எடுத்து பேசுறீங்க. ஏய் நீ பொம்பளை பிள்ளை மாதிரியா இருக்கு இப்படி எல்லாம் அவுத்து பிடிச்சிட்டு ஆடுறியே கட்டுப்பிடிங்க பாப்போம். மாடி அடே அப்பா எவ்வளவு ஒற்றுமை. ஏம்மா உயிர் தோழி தானே? ஆமாடி என்ன வேணாண்டி வேணாண்டி பயந்து வருது எனக்கு உயிர் தோழி நான் மயில் தோழியா? ஏன் இப்படி கோவப்படுற ஏன் இப்படி கோவப்படுற வேணாம் என்னடி இது கன்றாவி கருமாந்திரம் இது என்னடி இது வேணாம் கைய காட்டுங்க. ஏண்டி ரத்தம் வருதாங்க பாருங்க. ஆமா பின்னால ரத்தம் வந்துருச்சு. முகரே பாரு முகரே பம்பரை கட்ட ஆணி பெண்ணென்றால் அச்சமடமான பயிர் பிறக்க வேண்டும் ஏன்டா பைப்பை தவிர எதுவும் கிடையாது. பயிர் பூ பைப்பு பயிர் பூ வராதுமா. வராத ஆமா வரலன்னா அப்புறம் நீ எதுக்கு பொம்பளை பிள்ளை மொட்டை கன்றாவி பிடிச்ச பிள்ளை நாக்க பாருங்க. நீ என்ன பொம்பளை பிள்ளை நீ என்னம்மா? எனக்கு சந்தேகமாக இருக்கு பாரு கல்யாணம் பண்ணுமா? எப்ப பார்த்தா ஏன் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாப்படி கல்யாணம் பண்ணு. என்னடி அழுகிற மாப்பிள்ளை தானே ஏன் உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய சொல்லி யாராவது அம்மா, எனக்கு கல்யாணம் வேணாம். ஏன் வேணாங்கிற வேணாம். ஏண்டி அப்படியெல்லாம் சொல்லாடி. ஏன்டா இந்த சார் மாப்பிள்ளை தயாரா இருக்காரு பாரு அவன் பாரு மிராண்டாவுக்கு விளம்பரத்துக்கு போற மாதிரி. அம்மா அம்மா எனக்கு கல்யாணம் வேணாம். என்னடி ஏன் அவங்க வாட்டி கட்டிட்டு போய் குத்துவாங்க. நீ சொல்றத பார்த்தாலே வெறுத்து போயிருக்கு நீ சொல்றத பார்த்தாலே எங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து கரும பிடிச்சவங்க என்னடி உங்களுக்கு சந்தேகமா இருந்து வச்சுக்கோமா, முதல்ல கல்யாணம் பண்ணி இவ்வளவு அனுப்புங்க. எதுக்கு எப்படி குத்துறாங்க பார்த்துட்டு தான் போறது. அம்மா, கல்யாணம் பண்ணி நம்ம என்ன வேலை தான் நான் பார்க்காது அதையும் சொல்லி பாக்குறேன் கல்யாணம் பண்ணி என்ன செய்வாங்க? எனக்கு என்னடி தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு குடும்பம் நடத்துவாங்க குடும்பம்னா என்னமா செய்வாங்க? குடும்பம்னா ஒற்றுமையா இருக்கணும் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும் அது எப்படிமா பெக்குறது? அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுடி என்ன கல்யாணம் பண்ணி செய்ய? உனக்கு தெரியுமாடி ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா எனக்கு அத்துப்படிமா. அப்படியா ஏன் நிஜமா அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்டி சொல்லு சொல்லு எப்படி கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க முதல்ல கல்யாணம் பண்ணி என்ன செய்ய தெரியுமா? என்ன பண்ணும் முதல்ல பத்திரிக்கை அடிக்கணும். சரி அப்புறம் பந்தல் பந்தக்கால் நடக்கணும் தோரணம் கட்டணும். அப்புறம் தேவடியா வைக்கணும். தேச்சி ரேடியா ஆமா ரேடியோ முகரே பாரு அப்புறம் அப்புறம் ரேடியோ வச்சு துண்டு கொட்டி கல்யாணம் நடத்துவாங்க. சாப்பாடு போடணும் அதுல ஓசியா பார்த்தா தின்னுட்டு போறவங்க நிறைய பேர் அது சாப்பிட்டு போறாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை விடு தின்னுட்டு போனா பசிக்கு சாப்பிடுறது தானே அள்ளிட்ட போறாங்க 500 சிறப்பு ஆட்டையை போட்டு போயிருவாங்க. சரி அன்னைக்கு நடக்கும் பாருங்க முதலிரவு. முதல்ல என்னடி முதலிரவு அம்மா உனக்கு தெரியுமாடி என்னடி அப்படின்னா முதலிரவுக்கு கடைசி இரவுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் பெட்டு எடுத்து போட்டு பெட்டு மேல பூவடி போட்டு அதுல மாப்பிள்ளையும் பொண்ணு ஏறி படுத்தான்னு வச்சுக்கோங்க. அது என்ன அது முதலிரவு. கடைசி இரவு அதே பெட்டுல பூவள்ளி போட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் படுக்க வச்சு வரவு போறவங்கள பூவள்ளி போட்டுட்டு போலான்னா அதுதாம்மா கடைசி இரவு. தரித்திரம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க அன்னைக்கு நடக்கும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்கும்? மாப்பிள்ளை பழத்தோட உட்கார்ந்து இருப்பாரு. என்ன பழம்? வாழைப்பழம். பொம்பளை பிள்ளை என்ன பண்ணும்? பொண்ணு பால் கொண்டுகிட்டு போகும். என்ன பால்? கேக்குறியா பாருங்க, பசுமால் இல்லம்மா, தாய்ப்பால். தாய்ப்பால் எப்படி வரும்? சொம்பளை தாய்ப்பால். அப்படி சொல்லடி சொம்பளை பால் எடுத்துட்டு போவாங்க. ஏன் ரெண்டு பேரும் சீக்கிரம் கிடக்குறாங்க பழம்பால் சாப்பிட? தாய்மார் தானே கொண்டு போகும். ஓஹோ அதனால சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லு. தாய்மார் என்ன செய்யும் போகும்போது பால் கொண்டுட்டு போகும். சரி கொண்டுட்டு போமா மாப்பிள்ளை பழத்தோட உட்கார்ந்து இருப்பாரு. என்ன பண்ணாரு? அந்த பொண்ணு உள்ளர விட்ட உடனே உள்ளட உள்ளர கூப்பிட்டு விட்ட உடனே சரி விட்ட உடனே மாப்பிள்ளை பழத்தை கொடுத்துருவாரு. யாருக்கு? வாழைப்பழம் சாப்பிடுமாங்க. சரி அந்த பிள்ளை சாப்பிடுமா? அந்த பிள்ளை உடனே நீங்க முதல்ல பால் சாப்பிடுங்க. சரி இந்த பால் கொடுக்க பழத்தை கொடுக்க சாப்பிட்டோன்னா மெத்தையில ஏறி படுத்துட்டு லைட் அப்புறம் என்ன அப்புறம் என்ன அப்புறம் என்ன அப்புறம் சொல்லடி அப்புறம் நாடகத்தை முடிச்சுட்டு வாங்க வீட்டுக்கு போவோம். வாங்க அப்புறம் என்ன எனக்கு இறக்கி வச்சுட்டு இறக்கி வச்சு ஏன் மேல தூக்கி வச்சிருக்காங்களா? கீழே இறக்கி வெளிச்சிடலாம் இறக்கி வச்சிருவாங்க இருட்டுக்குள்ள. அப்புறம் இறக்கி வச்சுட்டு தூங்குறா ஒரு மசின் தெரிய மாட்டேங்குதுமா. எங்க போய் பார்த்த? நான் டிவி சீரியல் அவ்வளவுதான் காட்டுறாங்க. டிவி சீரியல்ல இதுக்கு மேல வேற உனக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்கிட்ட எனக்கே தெரியாது என்ன கேட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல சொல்றா ஆடி இந்த அருவியில போய் எல்லா துணியும் அவங்க கூட புடிச்சு புடிச்சுடாரு. எதோ பிடிச்சி தண்ணிக்குள்ள தொட்டு புடிச்சுடாரு. அப்படியே விளையாட கூடாது. ஒரு விளையாட்டு சொன்னாமா? என்னது? ஆடி 2 பேரும் விளையாடுவான்னு கேட்டா என்ன விளையாட்டு? ஆடி 2 பேரும் அப்படின்னா